பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்றைக்கும் அசைக்கப்பட்டு போகப் போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை என்றால், கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்து அவரையே நீங்கள் நோக்கி பார்க்கின்றபடியினாலே நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. யார் அசைக்கப்பட்டு போக மாட்டார்களாம்? சங்கீதம் 125வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்புகிறார்களோ அவர்கள் சியோன் பர்வதத்தை போல என்னென்றைக்கும் அசையாமல் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறது. எந்த மனுஷர்கள் மீது உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டாம். எந்த பொருளின் மீதோ, எந்த பணத்தின் மீதோ, எந்த ஆசையின் மீதோ, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது நீங்கள் சியோன் பர்வதத்தை போல என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் எல்லா விதமான எதிரடையான சூழ்நிலையிலும் அவதூறின் மத்தியிலும் கர்த்தரையே நினைத்து அவரையே சிந்தித்து தன்னுடைய ஆவியை அவருடைய ஆவியோடு இணைத்து அவருக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இவர்கள் தான் கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்து அவரை நோக்கி கொண்டு இருக்கிறவர்கள். ஆதலால் இவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்கள் மேலே வைக்கிறார். நீங்கள் எதன் மீது உங்களுடைய நோக்கத்தை வைக்காதீங்க. உங்கள் நோக்கம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே வைங்க. அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அவருடைய சிலுவையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். அவருடைய சிலுவையிலிருந்து உங்களுக்கு இரக்கம் இறங்கி வரும், கிருபை இறங்கி வரும், காருண்யம் இறங்கி வரும். அது நிமித்தமாக நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பூமியில் சியோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பீர்கள். உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கும், உங்கள் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள், உங்கள் ஊழியம் நிலைத்திருக்கும், உங்களுடைய தாய் தகப்பன் நிலைத்திருப்பார்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் நிலைத்திருப்பார்கள், உங்கள் விசுவாசிகள் நிலைத்திருப்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்களேன், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யார் அசைக்கப்பட்டு போகாமல் இருப்பார்களாம்? நீதிமான் அசைக்கப்படுவதே இல்லை. துன்மார்க்கருடைய வம்சம் இந்த பூமியிலே ஒளிந்து போகும். துன்மார்க்கர் பூமியிலே அவர்கள் வசிக்கப் போவதில்லை. ஆனால் நீதிமான்கள் என்னென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். எப்பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நொடி பொழுதிலே நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. பாருங்கள்,
ரோமர் 3:24 அவருடைய கிருபையினாலே நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் ரோமர் 5:19 எடுத்து வாசித்து பாருங்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அதாவது ஆதாம் ஒருவருடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்ததினாலே, அவர் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததினாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் கீழ்ப்படிந்ததினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், ரோமர் 4:25 அவருடைய உயிர் தெழுதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமாம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக இந்த பூமியில் உயிரோடு கூட எழுந்தார்? நம்மை நீதிமான்களாக மாற்ற வேண்டும், நம்மை நீதிமான்களாக இந்த பூமியில் வைத்து அதற்குண்டான உறுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கிறார், நீ நீதிமான், நீ நீதிமாட்டி என்று. ஹல்லேலூயா. ரோமர் 5:9 எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் சுய நீதியினாலே, உங்களுடைய தான தர்மத்தினாலே, உங்களுடைய நற்கிரியைகளினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இந்த பூமியில் நீங்கள் நிலைத்திருக்க போகிறீர்கள். நீங்கள் நிலைத்திருப்பதை எந்தவித பிசாசும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீதிமான்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர்களையும் நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் குடும்பம் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. உபதிரவங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், இந்த பூமியில் அநேக காரியங்கள் எதிரடையாய் நடக்கலாம். எது நடந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அசையாத நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. யார் அசைக்கப்பட்டு போகாமல் இருப்பார்கள்? எந்த மனுஷனுடைய வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனிதர்கள் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. அதான் வாசிக்கிறோம் சங்கீதம் 16:8 அவரின் வலது பாரசத்தில் இருக்கின்றபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவோம், இயேசப்பா நீர் எங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கின்றபடியினாலே நாங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் 109:31 தாவீது பக்தன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படிக்கு அவன் வலது பார்சத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிறார். நம்முடைய எளிமையான அந்த ஆத்துமாவை பார்த்து யாரும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாதபடிக்கு, யாரும் நம் மீது பழியை சுமத்தாதபடிக்கு அவர் நம்முடைய வலது பார்சத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை இரட்சிக்கும்படிக்கு அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த பூமியில் அநேகர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் உங்களை ஆக்கினைக்குள்ளான அந்த தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கே அவர் வந்திருக்கிறார். பிசாசு தான் ஒரு பக்கத்தில் நின்று தேவனை நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து குறை கூறி கொண்டிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக என்னுடைய மகன் இவள், என்னுடைய மகன் இவன், என்னுடைய மகள் இவள், என்னுடைய ஊழியக்காரி இவள், என்னுடைய ஊழியக்காரன் இவன், இவன் மீது
ஒரு குற்றம் சுமரக்கூடாது. ஏனென்றால் நான் இவர்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன். என் இரத்தத்தை சிந்தி இவர்களை பிதாவானவருடைய கிருபையினாலே மீட்டெடுத்திருக்கிறேன். இவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமரக்கூடாது. எல்லா குற்றத்தையும் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டதினால இவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். நம்முடைய வலது பார்சத்திலிருந்து நமக்கு விரோதமாய் ஆக்கினைக்குள்ளாக பார்க்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து கொண்டே இருப்பார். மந்திரத்தின் வல்லமைகளை அழித்து கொண்டே இருப்பார். பிசாசின் கிரியைகளை அழித்து கொண்டே இருப்பார். விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில், உங்கள் வலது பக்கத்தில் இருக்கின்றபடியினாலே நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஸ்டேபிள் மைண்ட் அண்ட் அன்ஸ்டேபிள் மைண்ட். நிலையான மனம், நிலையற்ற மனம். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அதற்கென்று நாம் வேதத்தில் ஒரு பரிசுத்தவானை நாம் எடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் தியானித்து நாம் எந்த அளவில் இருக்கிறோம், நாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய மனம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதா, ஒரு நிலையாக இருக்கிறதா, அல்லது நிலையற்ற மனமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிற தேவனுடைய பரிசுத்தவான் யார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரில் ஒருவராகிய சீமோனை, அதாவது பேதுருவை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தப் போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் தான் சீமோன் பேதுரு. ஆண்டவர் அவரை அழைத்தார். அவருடைய வாழ்க்கையில் அழைத்த பொழுது அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் அழைத்த பின்பு ஆண்டவர் அவரை எப்படி உருவேற்றி, எப்படி அவரை பயிற்றுவித்து, எப்படி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், யோவான் 1வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுருவாகிய அந்த சீமோனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுருவின் வாழ்க்கையில் 2 விதமான தன்மைகள் காணப்பட்டது. ஒன்று இன்ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. அதாவது அவன் ஊழியத்தின் தொடக்கத்தின் நாட்களில் அவனுடைய மனம் ஒரு நிலையற்ற மனமாக இருந்தது, ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டாக இருந்தது. அதனால தான் அவனுடைய பேரே சீமோன். சீமோன் என்று சொல்லுகிற பொழுது அது காற்றினால் அசைகிற நாணலை குறிக்கிறது. நாணலானது எப்படி இருக்கும், காற்று அதன் மேலே பட்டவுடனே அது காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசைக்கு அது வளைந்து போய்விடும். அதுபோல தான் சீமோனுடைய வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கையாக, உலகத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. நாணலை போல அசை உறுகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோனை அழைத்த போது அவருக்கு அவருடைய பெயரையே மாற்றினார். என்ன பெயர் வைத்தார்? கேபா என்று வைத்தார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். ஹல்லேலூயா. பேதுரு என்று சொல்லுகிற பொழுது கிரேக்க வார்த்தையில் பெட்ரோஸ் என்று அர்த்தம். அதை ஆங்கிலத்தில் ஸ்டோன் என்று சொல்வார்கள். பாறை, கல் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. பேதுருவின் வாழ்க்கை நாணலை போல அசைகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்து அவனுடைய நிலையற்ற மனம் போல இருந்த அந்த நாணலை போல இருந்த அவனுடைய வாழ்க்கையை ஒரு கற்பாறையை போல பலமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் பேதுருவின் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. நிலையற்ற மனமுள்ள பேதுருவின் வாழ்க்கையை நிலையான மனமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். அவனுக்குள்ள நிலையற்ற தன்மை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்து நிலையுள்ள ஒரு தன்மையை அவனுக்குள் உண்டாக்கி பேதுருவின் மூலமாக
பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்தில் நோயாளிகள் எல்லாம் சுஸ்தமானார்களாம். ஹல்லேலூயா. மரித்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினார் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை பேதுருவின் வாழ்க்கையில் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் அழைத்து உங்களுடைய எல்லா நிலையற்ற தன்மையை நிலையான தன்மையாய் மாற்றுவார். நிலையற்ற மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான மனமுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த நிலையற்ற மனம், நிலையான மனம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த நிலையற்ற மனமும் இருக்கிறது, நிலையான மனமும் இருக்கிறது. அந்த நிலையற்ற மனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதனால் வெற்றி பெறவே முடியாது. அந்த மனிதன் எப்பொழுதுமே அவன் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருப்பான். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற நிலைமை தான் அவனுக்குள் காணப்படும். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே நிலையான ஒரு மனம் இருக்கின்ற பொழுது, ஒரு ஸ்டேபிள் மைண்ட் அவனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது, ஒரு ஸ்டெபிலிட்டி அவனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பேதுருவின் வாழ்க்கையில் அந்த இன்ஸ்டெபிலிட்டி காணப்பட்டது, நிலையற்ற தன்மை காணப்பட்டது. பாருங்கள், நிலையான தன்மை ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற பொழுது, நிலையான மனம் அவனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, எல்லாவித உணர்ச்சிபூர்வமாக வருகிற எல்லா காரியங்களையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அதை அடக்கி ஆளுகிற வல்லமை அவனுக்குள்ளே இருக்கும். பின்பு அவனுக்குள்ள ஒரு ரெசிலன்ஸ் பவர் இருக்கும், மீள்தன்மை, எல்லாவித உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் எதிர்த்து நீந்துகிற ஒரு வல்லமை அவனுக்குள்ளே இருக்கும். அவர்கள்தான் ஸ்டேபிள் மைண்ட், நிலையான மனம் உள்ளவர்கள். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு டஃப்னஸான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்தாலும் அதையெல்லாம் எளிதில் மேற்கொண்டு வெற்றி பெறுகிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள்தான் ஸ்டேபிள் மைண்ட் உள்ளவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் பின்வாங்கி போகவே மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் சமாதானம், அமைதி நிலை கொண்டிருக்கும். ஆனால் இன்ஸ்டெபிலிட்டி உள்ள பர்சன் எப்படி இருப்பாங்க பாருங்கள். ஒரு அன்ஸ்டேபிள் மைண்ட் உள்ள பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்க எமோஷ்னலாக விழுந்து போவாங்க. மாம்சத்தின் பிரகாரம் சில காரியங்களை செய்து அவர்கள் தோல்வியை அடைந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருகிற பொழுது அதை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாக இருப்பார்கள். நிலையற்ற மனம் உள்ளவர்கள். அவங்க எளிதில் பின்வாங்கி போகிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் பேதுருவுக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது. இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து நிலையான தன்மைக்கு நம்மை மாற்றும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களை சொல்லலாம், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸே சொல்லலாம், இவனுக்குள்ளே ஒரு ஸ்டேபிளான மைண்டே இல்லை, இவன் எல்லாவற்றிலும் தோற்று போகிறவனாக இருக்கிறான், இவனால் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில பேர் சொல்லலாம், இவனால் ஊழியத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனால் இந்த காலேஜுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனால் இந்த பள்ளிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பிரயோஜனமற்றவனாக உங்களை இந்த உலகம் ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா இன்ஸ்டெபிலிட்டியை அவர் ஸ்டெபிலிட்டியாய் மாற்றுவார். நிலையற்ற மனம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிலையான ஒரு மனமுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை இந்த பூமியில் செழிக்க செய்ய வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. பேதுருவின் வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பேதுருவுக்குள்ளே என்னென்ன நிலையற்ற தன்மைகள் காணப்பட்டது, அவனுடைய மனம் நிலையற்ற மனமாக இருந்தது, அதற்குண்டான காரணங்கள் என்ன, அந்த இன்சிடென்ட் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, பேதுரு அவனுக்குள்ளே என்ன நிலையற்ற தன்மை காணப்பட்டது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை ஊழியத்திற்கென்று அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு, தன்னுடைய படவையெல்லாம் விட்டுட்டு, மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராகவும் ஒரு அப்போஸ்தலராகவும் அவர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அவர் விட்டு வந்த அந்த செல்வத்தின் மீது, அவருக்குள்ள அந்த படகின் மீது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அது எப்படி வந்தது என்றால், மத்தேயு 19 அதிகாரம்
27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்களேன். ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், நல்லவரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். இயேசு சொன்னார், நீ என்னை ஏன் நல்லவரே என்று சொல்லுகிறீர்? தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் நல்லவரில்லை என்று சொல்லி ஒரு பதிலை அந்த செல்வந்தனுக்கு கொடுத்தார். அந்த செல்வந்தனுடைய இருதயத்தை அறிந்து, உனக்கு நித்திய ஜீவன் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் சொன்னான், நான் என் சிறு வயது முதலிருந்தே தேவனுடைய கட்டளைகளை நான் கைப்பற்றி நான் பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ மிதமிஞ்சிய பூர்ணராக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறபடினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்ன பொழுது அந்த செல்வந்தன் அந்த செல்வத்தின் மீது ஆசை ஒரு பற்று இருந்ததுனால அதை விற்று தரித்திரருக்கு கொடுக்க முடியாமல் பின்வாங்கி போகிறவனாக இருந்தான். இயேசு இதை அறிந்து அவரோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது அரிதான காரியம். ஒரு ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைகிறதற்கு சமானமாக இருக்கும் என்று சொன்னார். ஆனாலும் அவர் சொன்னார், இது மனுஷர்களால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னார். இந்த இன்சிடெண்ட்டை பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்து கொண்டே இருந்த பொழுது உடனே இயேசுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், மத்தேயு 19வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இந்த இடத்துல பேதுருனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் விட்டு வந்த அந்த செல்வத்தின் மீது அவருடைய எண்ணங்கள் போகிறதா இருக்கிறது. பாருங்களேன், இவைகள் எல்லாவற்றையும் அந்த செல்வந்தன் தன் செல்வத்தை விட்டு உம்மை பின்பற்றி வரலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய எல்லா செல்வத்தையும், எங்களுடைய சோர்ஸையும், எங்களுடைய எல்லா வேலைகளையும், எங்கள் படவுகளையும், எங்கள் குடும்பத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார். பாருங்களேன், பேதுருடைய உள்ளத்தில் என்ன கிடைக்கும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. இன்றைக்கும் அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற பொழுது இயேசுவிடமிருந்து நான் என்னத்தை பெற்றுக்கொள்வேன், எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், நான் வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், காரை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவிடம் வருகிறார்கள். நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் திறந்துட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய உறவினர்களை இழந்துட்டு வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய பணத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இயேசுவிடம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லிதான் அநேகர் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால், நான் அழைக்கிற ஒரு மனிதன், நான் அழைக்கிற ஒரு ஊழியன், நான் அழைக்கிற ஒரு மகன் மகள், அவர்கள் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும்? அவர்கள் தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்களாக இல்லாமல் பிறருக்குரியவர்களை தேடுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கின்ற பொழுது அவன் வெறுமையாக இருக்கின்ற பொழுது அவனை அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னே வா என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் போகிறார்கள். ஆனால் ஒருவனை ஊழியத்திற்கு அழைத்த பின்பு அவர்களை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், லூக்கா 22வது அதிகாரம் 35லேருந்து 36 வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சீஷைகளை அனுப்புகிற பொழுது எப்படி அனுப்பினார்? நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களை அனுப்பின பொழுது திரும்பவும் சொல்லுகிறார், நான் உங்களை இப்படி குறைவின் மத்தியில் நான் உங்களை அனுப்பினேன், ஆனால் உங்களுக்கு ஒன்றும் குறைவே இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவாய் அவர்களை ஆசீர்வதித்தார், நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த ஒரு மைண்ட் செட்டு பேதுருவுக்குள்ளே இல்லாமல் போயிருந்தது. அதனால் பேதுரு
ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்தொடர்ந்து வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்ன பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து சொன்னார், ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது தன் பிள்ளைகளையாவது சகோதர சகோதரிகளையாவது தன் மனைவியாவது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வருகிற பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், பரலோகத்தில் அவர்கள் வருகிற பொழுது சீஷர்களை பார்த்து சொல்கிறார், 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது மாத்திரமில்லாமல் இந்த பூமியில் நீங்கள் எவைகளெல்லாம் விட்டு என் பின்னே வந்தீர்களோ 100 தனையான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இம்மையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், மறுமையிலும் அளவில்லாத ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு அந்த இடத்துல பேதுருவை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. நாம் இயேசுவிடம் வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டும்? நான் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மென்டாலிட்டியோடு கூட தான் வரணும். ஆனால் பேதுருக்குள்ளே அந்த மென்டாலிட்டி இல்லை. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி காணப்பட்டது, ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டு பேதுருக்குள்ளே காணப்பட்டது. பாருங்கள், யார் அவருக்கு சீஷனாக இருக்க முடியுமா? லூக்கா 14வது அதிகாரம் 25லிருந்து 33 வரையும் வாசித்து பாருங்களேன். தன் தகப்பனையாவது தாயையாவது தன் பிள்ளைகளையாவது சகோதர சகோதரிகளையாவது வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். வெறுத்து என் பின்னே வராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால் என்றால் ஆண்டவருக்கு முதல் கணத்தை கொடுத்து அவர் பின்னே வர வேண்டும். அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும். அவனுக்கென்று ஒரு போராட்டம் வருகிற பொழுது அதை ஆண்டவர் அவனுக்கு சிலுவையாய் கொடுத்திருந்தால் அதை அவன் சுமந்து கொண்டு வர வேண்டும். அதை சுமக்க யாருக்குமே இந்த பூமியில் அவர்கள் விருப்பப்படவே மாட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் சீஷர்களாக இருக்க முடியவில்லை. தன் சுயத்தை வெறுக்கணும், தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுக்கிட்ட வரணும். அவர்கள்தான் இயேசுவின் சீஷர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவிடம் வருகிற பொழுது இயேசு நிச்சயமாகவே இந்த இம்மையில் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்தே தருவார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த இம்மையில் கொடுத்தே தருவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பேதுருக்குள்ளே தான் விட்டு வந்த அந்த செல்வத்தின் மீது இந்த எண்ணம் போனதுனால இது அவருக்குள் இருந்த அந்த இன்ஸ்டெபிலிட்டியை, நிலையற்ற தன்மையை, அந்த நிலையற்ற மனதை காண்பிக்கிறது. ரெண்டாவது, பேதுருவின் வாழ்க்கையில் என்ன நடந்ததாம்? மத்தேயு 14வது அதிகாரம் 30லிருந்து 31 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை படவில் ஏறி அக்கரைக்கு போகும்படிக்கு துரிதப்படுத்தினார். அவர் மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணின பின்பு சீஷர்களை பார்க்கும்படிக்கு நான் படவில் ஏற வேண்டும் என்று அவர் என்ன செய்தாராம்? கடலின் மேலே நடந்து வந்தார். அவர் கடலின் மேலே நடந்து வருகிற பொழுது சீஷர்களால் அதை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். இயேசு சொன்னார், நான் தான் என்று சொன்னார். உடனே பேதுரு சொன்னார், நீர் இயேசு கிறிஸ்துவானவர் என்றால் என்னையும் உம்மை போலவே இந்த ஜலத்தின் மேலே, இந்த சமுத்திரத்தின் மேலே நடக்க வையும் என்று பேதுரு சொன்ன பொழுது ஆண்டவர் பேதுருவை நடக்க வைத்தார். பேதுரு ஒரு குறிப்பிட்ட தூரம் கடலின் மேலே நடந்து வந்த பிறகு திடீர்னு பேதுரு காற்றையும் கொந்தளிக்கிற அலையையும் பார்த்த பொழுது அவன் பயந்து, அவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்து அதனால் அவன் கீழே மூழ்கி போகிற ஒரு நிலைமை வந்தது. உடனே இயேசு கிறிஸ்து அவன் கரத்தை பிடித்து அவனை அதற்றி, அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கடிந்து கொண்டார். இந்த இடத்துல பேதுருவுக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் அந்த விசுவாசம் நிலைத்திருக்க முடியாமல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுதும், போராட்டங்களை பார்க்கின்ற பொழுதும், அந்த காற்றின் அலைகளை பார்க்கின்ற பொழுதும், அந்த இயற்கை அந்த இடத்துல அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்ததே அதை பார்த்த பொழுது
அவர் மூழ்கி போகிற ஒரு நிலைமை வந்தது. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை வந்தது. பயம் சூழ்ந்திருந்தது. அவிசுவாசம் வந்து விட்டது. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்ட? இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் எப்படி ஒரு குதிரைக்கு அந்த பிளிண்டர்ஸ் வைப்பாங்க, அதாவது அதனுடைய கண்களுக்கு ஒரு கண்கவசம் வைப்பாங்க. ஏனென்றால் அந்த குதிரையினுடைய கண்கள் 360 டிகிரி அளவில் அது ஒரு கேமராவை போல அது பறந்து எல்லா காரியத்தையும் பார்க்கிற ஒரு திறன் கொண்டது தான் அந்த குதிரையின் கண்கள். அதனால் அது தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷனுக்கு போகும்படிக்கு அதற்கு ஒரு கண் கவசம் போடுவார்கள். அது கண்கவசம் போடுகின்ற பொழுது அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய பார்வை, நோக்கங்கள் எல்லாம் அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும் என்று அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து மீது நாம் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் அவருக்குள்ளே. அதற்கு அவரே நாம் பார்க்கணும், உலகத்தை பார்க்கக்கூடாது. கண்களினாலே உலகத்தை பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்களினாலே இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் சிலுவையை பார்க்கணும். ஆனால் பேதுரு இயேசுவை பார்க்கிறத விட்டுட்டு எப்போ உலகத்தை பார்த்தானோ, எப்போ எதிரடியான சூழ்நிலைகளை பார்த்தாரோ அப்போவே அவர் மூழ்கி போய்விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போ நம்ம உலகத்தை பார்க்கிறோமோ அப்போது மூழ்கடிக்கப்படுகிற ஒரு நிலைமை வந்துடும். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், மனிதர்கள் எதிராக இருந்தாலும், எப்படிப்பட்ட அவதூறான வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், உங்களுக்கென்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நீங்கள் ஓடும்படிக்கு நீங்கள் இயேசுவையே நோக்கி பார்க்கணும். அவரையே நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் கீழே வழி விலகி போகவே முடியாது. ஆனால் பேதுரு அவரை நோக்கி பார்க்காம எதிர்ப்புகளை, அந்த பலத்த காற்று வீசுகிற அந்த காற்றை நோக்கி பார்த்தான். அதனால் கீழே விழுந்து போனார். ஆனால் இயேசு பேதுருவின் கையை பிடித்து தூக்கி எடுத்தார். நம்ம குதிரையை போல குதிரைக்கு எப்படி அந்த கண் கவசத்தை போட்டு அந்த டெஸ்டினேஷனை நோக்கி பார்க்கிறதோ அதுபோல் நாமும் விசுவாசத்தை நமக்கு ஒரு கண் கவசமாக போட்டு அந்த விசுவாசத்தில் இயேசுவையே நோக்கி பார்க்கணும். அவர் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தான் நமக்கு எல்லாமே. அவர்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். பரலோகம்தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே அதற்குண்டான ஆயத்தத்தை ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கென்று விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் அவரிடம் செல்ல வேண்டும். நாம் அவரிடம் செல்ல வேண்டும் என்றால் அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது. எதிர்ப்புகளை நோக்கி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்களை நோக்கி பார்க்கக்கூடாது. மனிதர்கள் செய்கிற சூழ்ச்சிகளை நோக்கி பார்க்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வந்திருக்கிற தந்திரங்களை நோக்கி பார்க்காதீங்க. அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கும்படிக்கு இயேசு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறாரே. அந்த விசுவாசத்தின் மூலமாக பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுவாரே. பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி பார்க்கல. அதான் கீழே விழுந்து போகிற ஒரு நிலைமை வந்து விட்டது. பேதுரு பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை அவருக்குள்ளே காணப்பட்டது. அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக அவருக்குள்ளே இருந்தது. மத்தேயு 26வது அதிகாரம் 33, 35 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி நாட்கள் இப்படி நடக்கும் என்று, நான் சிலுவையில் மரிக்க வேண்டும், மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருந்தார். உடனே பேதுரு சொன்னார், பாருங்கள், பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். எல்லா சீஷர்களும் அப்படியே சொன்னார்கள். இயேசு மரிக்க போகிறாரு சிலுவையில். அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும்
அந்த நேரத்தில் எனக்கும் அப்படிப்பட்ட மரணம் நேரிட்டாலும், நானும் மறிக்கிற அந்த நிலைமைக்கு வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். மற்ற சீஷர்களும் சொன்னார்கள். ஆனால் இந்த வார்த்தையில் அவர்கள் உண்மையாக இருக்க முடியவில்லை. சூழ்நிலைகள் எதிரடையாக இருந்த பொழுது அந்த வார்த்தையில் அவர்களுக்குள்ள அந்த உண்மை காணப்படவே இல்லை. என்ன சொன்னார் ஆண்டவர் பாருங்கள், பேதுரு நீ என்னை மறுதலிப்பாய். மத்தேயு 26வது அதிகாரம் 75ஆம் வசனத்தில் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே சிலுவையில் அறையப்பட பிலாத்துவின் அரண்மனையில் இயேசுவை கொண்டு சென்ற பொழுது அங்கு இயேசுவுக்கு நேரிட்ட எல்லா காரியங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் பேதுருவை பார்த்து, இவரும் கலிலேயரில் ஒருவரை போல இருக்கிறார், இயேசுவை போல இருக்கிறார், இயேசுவின் கூட்டத்தில் இருந்தவர்கள் என்று சொன்னபோது பேதுரு 3 முறையும் நான் இயேசுவை அறியேன், நான் இயேசுவை அறியேன், நான் இயேசுவை அறியேன் என்று மறுதலித்து சத்தியம் பண்ணினார். அவர் 3வது முறை நான் இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ணி சொல்லி முடித்த பின்பு சேவல் கூவினது. இயேசு அங்கிருந்து பேதுருவை பார்த்தார். பேதுரு மனங்கசந்து அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு பின்வாங்கி தான் விட்டு வந்த அந்த வேலைக்கே திரும்பி போய்விட்டான். இது பேதுருவுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஸ்டெபிலிட்டியை காண்பிக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இருக்கிறார்கள் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு. பின்பு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், போராட்டங்களை மேற்கொள்ள திராணி இல்லாத நிலைமை, இது நிமித்தமாக அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். இயேசு வாயினாலே இயேசுவை பிடிக்கும் என்று சொல்கிறார்கள், உள்ளமோ அவருக்கு தூரமாக இருந்து பின்வாங்கி போகிறது. இது எதை குறிக்கிறது? அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற நிலையற்ற தன்மையை குறிக்கிறது, நிலையற்ற மனதை குறிக்கிறது. பேதுருக்குள்ளே அதுதான் இருந்தது. மற்ற அப்போஸ்தலர்களுக்குள்ளும் அதே நிலையற்ற மனம் இருந்தது, நிலையற்ற தன்மை இருந்தது. எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்து பின்வாங்கி போனவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். முந்தினோர் எல்லோரும் பிந்தினோர்களாய் மாறி இருக்கிறாங்க. கடைசி நாட்களில் அதுதான் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை நாட்களில் விசுவாசத்தை காண்பார் உண்டோ என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அழிக்கும்படிக்கு பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி அவன் திரிந்து கொண்டே இருக்கிறான். இயேசுவை விட்டு பின்வாங்க வைக்க வேண்டும் என்று அவன் பல தந்திர உபாயங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இச்சைகளை காண்பித்து பின்மாற்றத்தின் ஆவியை ஊற்றி இயேசுவை விட்டு பிரித்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லணும். அதுதான் பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. பிசாசு தனக்கென்று சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனை மனிதர்கள் ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்து இயேசுவை ருசி பார்த்து மறுதலித்து பின்வாங்கி போனார்களோ அத்தனை கூட்டத்தையும் அவன் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. பின்வாங்கி போகிற இருதயம் அது இன்ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது, அது அன்ஸ்டேபிள் மைண்டை குறிக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பேதுருவுக்குள்ளே பாருங்களேன், தேவனை விட்டு இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. தாங்கள் விட்டு வந்த அந்த வேலையை திரும்பவும் செய்ய அவர்கள் போய்விட்டார்கள். மொத்தம் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் யூதாஸ்காரியத்து 4 கொண்டு செத்து போனான். மீதமுள்ள 11 பேரும் பின்வாங்கி போனார்கள், பழைய தொழிலுக்கே போய்விட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைத்து மீண்டும் அவர்களோடு கூட பேசி மீண்டும் ஊழியத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தரம் கேட்டார். அதற்கு பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீரே அறிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொன்னார். அப்பொழுது
பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இன்னென்ன விதத்தினாலே நீ மரிப்பாய், உனக்கு இந்தந்த ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது, நீ என் மந்தையை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா இந்த அநேக காரியங்களை பேதுருவிடம் பேசிக்கொண்டு வருகிறார். அந்த இடத்துல எல்லா அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். யோவானும் அந்த இடத்துல இருந்தார். இயேசுவின் அன்பின் சீடன், இயேசுவின் மார்பில் இருந்த சீடன் யோவானும் இயேசுவின் அருகில் இருந்தார். அந்த இடத்துல உடனே பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறார், யோவான் 21வது அதிகாரம் 21லேருந்து 22 வரைக்கும், அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருக்குள்ள என்னென்னா, ஆண்டவர் அவரை கொடுத்து அநேக அழைப்புகளை கொடுத்து அவரை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உடனே இவர் யோவானை நோக்கி பார்க்கிறார். யோவானுக்கு எவ்விதமான மரணம் நேரிடும், யோவானுக்கு எவ்விதமான ஊழியம் இருக்கிறது என்று மற்ற ஊழியருடைய அந்த காலிங்கை, அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க திட்டத்தின் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளணும் என்று கம்பேர் பண்ணுகிற ஒரு இன்ஸ்டெபிலிட்டி பேதுருவுக்குள்ளே காணப்பட்டது. கம்பேர் பண்ணணும், அந்த கம்பேர் பண்ணுகிற இந்த நிலையற்ற தன்மை பேதுருவிடம் காணப்பட்டது. நிலையற்ற மனம் பேதுருவிடம் காணப்பட்டது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, பேதுருவே உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, உன்னுடைய வேலை என்னை பின்பற்றி வா, நீ உன் சகோதரனை பார்க்காதே, மற்ற ஊழியர்களை பார்க்காதே, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை பார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின்படி நீ செயல்பட ஆரம்பி, நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். இன்றைக்கும் அநேகர் மற்றவர்கள் செய்கிற காரியங்களை நோக்கி பார்த்து அதே போல் நானும் செய்யணும், மற்றவர்கள் என்னை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்களா, அவர்களுக்கு என்னை காட்டிலும் அதிகமான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதா என்று அதை தான் பார்க்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை பார்த்து அதை ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல், என்னை காட்டிலும் மற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்று ஒரு கம்பேரிஷனில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. என்றைக்கும் மற்றவர்களை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரை பின்பற்றி போங்க, அவருக்கென்று ஊழியம் செய்யுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஊழியங்களில் அநேக ஊழியங்கள் இருக்கிறது, 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷக ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், அபிஷேகங்கள் இருக்கிறது. தீர்க்க தரிசன அபிஷேகம், சுகமளிக்கிற அபிஷேகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் அழைப்பு, அதில் அவர்கள் உறுதியாக இருக்கணும், அவர்கள் அதில் நிலைத்திருக்கணும். எபேசியர் 4:1 அவர் சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும், அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். மற்றவர்களுடைய அழைப்பை பார்க்காதீங்க, உங்கள் அழைப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் நடந்து செல்கிற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களையே பார்த்துட்டு அவங்க இந்த ஊழியம் செய்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு நம்ம இந்த ஊழியம் செய்யணும். சில பேர் அவங்க இந்த வீடு வாங்கிட்டாங்க, அதுபோல் நம்மளும் இதை காட்டும் அதிகமான பணத்தை கொடுத்து பெரிய வீடை வாங்கணும். அவங்க இந்த கார் வாங்கிட்டாங்களா, நான் இதை காட்டும் பெரிய காரு, நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கணும். இந்த கம்பேரிசன் பண்ணியே தேவனுடைய செய்கைகளை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களை நோக்கி பார்க்காதீங்க. மற்றவர்களை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு இருதயமாக இருக்கிறது. ஸ்டெபிலிட்டி இல்லை. மற்றவர்களை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. நீங்கள் மற்றவர்களை பார்க்காம
ஆண்டவரை பார்த்து அவரை பின்பற்றி வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பேதுருவிடம் இருந்த இன்ஸ்டெபிலிட்டி. நாணலை போல அசைவுறுகிற ஒரு வாழ்க்கை பேதுருவிடம் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் பேதுருவை ஒரு பாறையை போல, கல்லை போல மாற்றினார். சியோன் பர்வதத்தை போல என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே நிலையான மனமும் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே நிலையான தன்மையும் உருவாகும் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான். பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை நிலையற்ற தன்மையை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார். அப்பொழுது மிகவும் பிரதானமான ஒன்றை சொன்னார். நீங்கள் நான் சொல்லுகிற வரைக்கும் யூதேய தேசத்தை விட்டு எருசலேமை விட்டு எங்கும் செல்லாதீர்கள். நீங்கள் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் இந்த எருசலேமிலே தரித்திருங்கள், காத்து கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினர் அவர்கள் மீது வந்து இறங்கின பொழுது அவர்களுக்குள்ள ஒரு புதிய பலம் கிடைத்தது, ஒரு வல்லமை கிடைத்தது. அதன் பிறகு அவர்களுக்குள்ள ஒரு ஸ்டேபிள் மைண்ட் வந்தது, அவர்களுக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி காணப்பட்டது. நிலையான மனமும் நிலையான தன்மையும் இயேசுவின் அப்போஸ்தலர்களுக்குள்ள இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையே மாறினது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வருகிற பொழுது அவனுடைய மனது ஒரு உறுதியான மனதாய் மாறுமா. ஒரு புதிய பலன் அவனுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தில் இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்கிறது. Behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. You are endued with power from on high. உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையினாலே நீங்கள் கற்பிக்கப்படும் வரைக்கும். அப்படின்னா என்டியூர்னா உங்களுக்குள்ளே அந்த மன உறுதி வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. சொன்னது போலவே காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவங்க மனதுக்குள்ளே ஒரு உறுதித்தன்மை வந்தது, ஒரு ஸ்டெபிலிட்டி தன்மை வந்தது. அவங்க எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. பின்பும் பேதுரு பிரசங்கித்த போது 5000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் அந்த பெந்தேகோஸ்தின் நாட்களுக்கு பிறகு அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய இன்ஸ்டெபிலிட்டியை அவர் ஸ்டெபிலிட்டியாய் மாற்றுவார். உங்களுடைய அன்ஸ்டேபிள் மைண்டை அவர் ஸ்டேபிள் மைண்டாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவன் மீது வாஞ்சையாய் இருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மனதை உறுதியுள்ள மனதாய் மாற்றி உங்களை அப்போஸ்தலர்களைப் போல வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள். கடைசி அந்நாட்களில் என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரர்கள் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை ஊற்றுவார். எதற்கு இந்த ஆவியை ஊற்றுகிறாராம்? தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். அப்பொழுதுதான் குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் எழுப்புதல் வரும். தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே எழுப்புதல் இல்லை என்றால் அவன் குடும்பத்துக்குள் எழுப்புதல் வர முடியாது. குடும்பத்துக்குள் இல்லை என்றால் சபைகளுக்குள்ளே வர முடியாது. சபைகளுக்குள் இல்லை என்றால் சமுதாயத்துக்குள்ளே வர முடியாது. சமுதாயத்துக்குள்ளே இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு எப்படி வரும் எழுப்புதல்? அவன் தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் உறுதியான உள்ளமாய் மாறணும். அவனுடைய மனது உறுதியான மனதாய் மாறி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் 4:10 பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பலன் கிடைத்தது, ஒரு போல்ட்னஸ், அவங்க இருதயத்தில் ஒரு தைரியம் கிடைத்ததாம். பேதுரு எழுந்து சொல்லுகிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் அலங்கார வாசலண்டையில் அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கு தேவாலயத்தின் வாசற்படியிலே நின்று தாயின் கர்ப்பத்திலே சப்பானியாக இருந்த ஒருவன் ஏதேனும் கிடைக்குமா என்று பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். உடனே பேதுரும் யோவான் அவனை பார்த்து சொன்னார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்றை நாங்கள் தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்னபோது அந்த மனிதன் எழுந்து நடந்தான். அவனுக்குள்ள ஒரு புதிய பலன் வந்தது. ஆண்டவர் பேதுருவின் மூலமாக, யோவானின் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதம் செய்தார். இது அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது தான் அந்த இடத்துல தான் பேதுரு தைரியமாக எழுந்து பேசினார். இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இது யார் செய்தார்? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இது நடந்தது என்று அவர்களுக்கு தைரியமாக எடுத்துரைத்தான். தைரியத்தின் ஆவியானவர் இறங்கி வருவார். அவர்தான் தைரியத்தை கொடுக்கிறவர், அவர்தான் பலனை கொடுக்கிறவர், அவர்தான் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் பலனையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இறங்கி வருகிற போது எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா போராட்டங்கள் மறைந்து போகும், எல்லா பயங்கள் நீங்கி போகும், எல்லா அவிசுவாசம் நீங்கி போகும். ஒரு புதிய பலன் இறங்கி வரும், மனதில் உறுதி வரும், தைரியமாக இயேசுவே கர்த்தர் என்று நீங்கள் எழுந்து பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களால் செய்ய முடியும். பாருங்கள், அந்த போல்ட்னஸ் பேதுருவுக்குள்ளே கிடைத்தது. இது எதை காண்பிக்கிறது? அவர்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டெபிலிட்டியை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:18-20 எடுத்து வாசிக்கின்ற பொழுது, இயேசு நாமத்தை குறித்து நீங்கள் பேசவே கூடாது என்று இந்த அற்புதத்தை பார்த்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள், இஸ்ரவேலரின் மூப்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து, இனி இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்படி சொன்ன உடனே பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக என்ன சொன்னாங்க தெரியுமா? பயந்து போகலை, நடுங்கி போகலை, உயிருக்கு பயந்துட்டு போகலை. இயேசுவோடு கூட சிலுவையில் அரைஞ்சிருவாங்க என்று சொல்லி பயந்து அவருடைய பாடுகளின் நாட்களில் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனாங்களே, அதுபோல் இப்பொழுது பின்வாங்கி போகலை. இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன அவர்களுக்கு இவர்கள் என்ன பிரதியுத்தரம் சொன்னார்கள் தெரியுமா? பாருங்க, அதற்கு பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் மனிதர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம், தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் செவி கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை விட்டு நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். இயேசுவை விட்டு பின்வாங்கி போன சீஷர்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு இடையூறாக இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது என்று வேத பாரகர்கள், பரிசேயர்கள் சொல்லும்போது இவர்கள் தைரியமாய் நாங்கள் இயேசு நாமத்தை அறிக்கையிட்டே ஆவோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் பறைசாற்றியே ஆவோம், அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லியே தீருவோம், அவருடைய நாமத்தை வைத்து நாங்கள் பேச ஆரம்பிப்போம். நாங்கள் மனுஷர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று தைரியமாய் பின்வாங்கி போகாமல்
தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க. அநேக ஜனங்கள் அன்னைக்கு ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. கோழைகளாக இருந்தாங்க, பயந்தாங்குழிகளாக இருந்தாங்க, வாய் பேச முடியாதவர்களாக இருந்தாங்க, பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தாங்க, எமோஷனலை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தாங்க, பயந்து நடுங்கி கொண்டு இருந்தாங்க. வேத பரிசேயர்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு மாறுத்தரமாக ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு கோழைகளாக இருந்தார்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கின பொழுதோ அவர்களுக்குள்ள தைரியம் கிடைத்தது, அவர்களுக்குள்ள பலன் கிடைத்தது, அவர்களுக்குள்ள ஒரு மீள்கிற தன்மை கிடைத்தது, அவர்களுக்குள்ள அமைதி கிடைத்தது. ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. ஆண்டவருக்காக நான் மரித்தாலும் நான் மரிப்பேன் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி இது நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கின பொழுது பாருங்க, பேதுரு எங்கள் சிலுவையில் என்னையும் இயேசுவோடு அறைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடினார். ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் அவருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? அதை குறித்து நாம் வாசிக்கலாம். எக்லெசியல் ஹிஸ்ட்ரி என்ற புத்தகத்தில் எசுபியஸ் என்ற ஒரு ஆத்தர் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் அந்தியோகியா பட்டணத்தில், பேதுரு அந்தியோகியா பட்டணத்தில் 7 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு பேராயராக இருந்தார், சபையின் மெய்ப்பருக்கெல்லாம் ஒரு மெய்ப்பராய் பேதுரு அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பின்பு அங்கிருந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வந்தார் மினிஸ்ட்ரி செய்ய. பின்பு அங்கிருந்து ரோமாபுரிக்கு போனார். தோராயமாக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 69ஆம் ஆண்டு அவர் ரோமாபுரியில் போய் சென்றாராம். ரோமாபுரியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அங்கு போனபோது அங்கிருந்த ரோம அரசருடைய மனைவிகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். அவர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தினாங்க. உடனே இந்த ரோம பேரரசனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி எப்படியாவது பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த அவர்களுடைய திட்டம் பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஆலயத்தில் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது எப்படியாவது பேதுருவை ரோமாபுரியிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி பேதுருவை அவர்கள் அனுப்பினார்கள். பேதுருவின் மனைவியோ அதே தேவாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். உடனே பேதுரு மற்றொரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி ரோமாபுரியை விட்டு அவர் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். உடனே அங்கு அவர் பார்க்கிறார் ஒரு காட்சியை, இயேசுவை பார்க்கிறார். இயேசு பார்த்த உடனே பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்கு செல்கிறீர்? இயேசு சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட செல்கிறேன். உடனே பேதுரு சொல்கிறார், நீர் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டீரே ஆண்டவரே, எதற்கு மீண்டும்? இல்லை, நான் ரோமாபுரியில் போய் அங்கே நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் இவருக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, ஆம், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அங்கே செல்லுகிறார் என்று பேதுரு தன் ஆவியில் உணர்ந்து உடனே அவன் ரோமாபுரிக்கு மீண்டும் சென்று தன் ஊழியத்தை செய்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவியை சிலுவையில் அறைந்தார்கள், பேதுருவின் சிலுவையில் அறைந்தார்கள். பேதுருவை சிலுவையில் அறைகின்ற பொழுது பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் என்னை இயேசுவை போல நேராக சிலுவையில் அறையாமல் தலைகீழாய் சிலுவையில் அறைந்து என்னை கொண்டு போடுங்கள் என்று சொன்னார். எப்படி ஒரு மன தைரியம் கிடைத்தது பாருங்கள், எப்படி ஒரு மன உறுதி கிடைத்தது பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மன தைரியம், இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி கிடைக்கும். தன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே மனைவியை சிலுவையில் அறையிறாங்க. மனைவியை பார்த்து அந்த நேரத்தில் பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? நீ இயேசுவின் சிலுவையை நோக்கிப்பார், அவருடைய காயங்களை நோக்கிப்பார், அவரை எப்படி சிலுவையில் அறைந்தார்களோ அதை நோக்கிப்பார் என்று அந்த கடைசி மரண நேரத்தில் தன் மனைவியை பார்த்து பேதுரு சொல்லுகிறார். பின்பு பேதுருவையும் சிலுவையில் தலைகீழாய் வைத்து அவரை அறைந்தார்கள். பாருங்கள், ஒரு காலத்தில் இயேசுவை விட்டு
பின்வாங்கி போன இருதயத்தோடு இருந்த பேதுரு, தன் உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்த பேதுரு, இன்னைக்கு இயேசுவுக்காக தன் ஜீவனையே சிலுவையில் கொடுக்கிறார் பேதுரு. அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய மனைவியை சிலுவையில் அறையிற பொழுது எவ்வளவு வழி வந்திருக்கும். அதெல்லாம் அவர் தாங்கி கொண்டிருந்தார். எப்படி தாங்கி கொண்டிருந்தார்? எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கினதுனால இயேசுவுக்கான ஒரு வைராகியம் அவர் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. இயேசுவுக்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இது எதை காண்பிக்கிறது? அவருடைய ஸ்டெபிலிட்டியை காண்பிக்கிறது, அவருடைய ஸ்டேபிள் மைண்டை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்கள், இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைப்பதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒரு நிலையற்ற தன்மை, இன்ஸ்டெபிலிட்டி அவருக்குள்ளே காணப்பட்டது. நிலையற்ற மனம், அன்ஸ்டேபிள் மைண்ட் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து அவரை ஊழியத்தில் ட்ரெயின் அப் பண்ணி அவர் மேலே பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றி பின்பு அவருடைய எல்லா விதமான நிலையற்ற தன்மையை நிலையான தன்மையாய் மாற்றினார். இன்ஸ்டெபிலிட்டியை ஸ்டெபிலிட்டியாய் அவருக்குள்ளே மாற்றினார். நிலையற்ற மனதை அவருக்குள்ளே நிலையான மனமாய் மாற்றினார். எல்லா விதமான அன்ஸ்டேபிள் மைண்டை ஸ்டேபிள் மைண்டாய் மாற்றினார். பேதுருவை பயன்படுத்தினார். பேதுருவின் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. பேதுருவின் மூலமாக அதிசயங்கள் நடந்தது. பேதுருவின் நிழல் பட்டோரெல்லாம் சொஸ்தமானார்கள். மரித்த சரீரம் உயிரோடு கூட எழுப்பப்பட்டது பேதுருவின் மூலமாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக உங்கள் பகுதியில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிறார். உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் மறைந்திருந்த நாட்கள் போதும். நீங்கள் ஒளிந்திருந்த நாட்கள் போதும். நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த நாட்கள் போதும். கோழைத்தனமாய் ஓடி ஒளிந்த நாட்கள் போதும். இனி ஆண்டவர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய எல்லா இன்ஸ்டெபிலிட்டியை ஸ்டெபிலிட்டியாக மாற்றப் போகிறார். உதவக்கரை என்று உங்களை ஒதுக்கி தள்ளினவர்கள் மத்தியில் நீங்கள் பயனுள்ளவர்களாக மாற்றப்பட போகிறீர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா! வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஓ, நீங்கள் ஆகாது என்று தள்ளினவர்கள் உங்களை தேடி வந்து உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார்கள். ஓ, அந்த நாட்கள் வெகு தொலைவில் அல்ல, வெகு தொலைவில் அல்ல. அது அதிசீக்கிரத்தில் இருக்கிறது, அதிசீக்கிரத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட இருந்தாலும், எனக்கு இந்த டேலண்ட் இல்லை, நான் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதை செய்வதற்கு முன்னான ஞானமோ எந்த ஸ்டெபிலிட்டி எனக்குள்ளே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஒன்றே ஒன்று செய்யுங்க, இயேசுவிடம் வாங்க, உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டப்போகிறார். நீங்கள் அசைக்கப்பட போவதில்லை. சீயோன் பர்வதத்தை போல நீங்கள் அசையாமல் என்னென்றைக்கும் நிலைத்திருக்க போகிறீர்கள். உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறபடினாலே உங்களை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார். உங்களுடைய போக்கை வரத்தையும் பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். எல்லா விதமான பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பேதுருவை போல நான் பயன்படுத்தப்படணும், பேதுருவை போல நான் எழும்பி பிரகாசிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது பேதுருவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா! அந்த அபிஷேகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அக்கினியை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் இப்போது இறங்கி வருவீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை உண்டாக்குவீராக. எல்லா கோழைத்தனத்தை நீக்கி போடுவீராக. அவர்கள் உள்ளத்தில் ஒரு புதிய பலன் இறங்கட்டும். மன உறுதி அவர்களுக்குள்ள உண்டாகட்டும். மன உறுதி
உறுதியை நீர் இப்பொழுது தருவீராக. மன உறுதியை தருவீராக. ஒரு ஸ்டேபிள் மைண்டை தருவீராக. இருதயத்தில் பலத்தை கட்டளையிடுவீராக. திட மனதை நீர் இப்பொழுது கொடுப்பீராக. திட மனதை கொடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் வாழ்க்கை அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருக்கட்டும் ஆண்டவரே. சியோன் பர்வதத்தை போல இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.